அப்புறம் என்னாச்சு அப்டின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க, தேவனுடைய பிரசன்னம் அவங்க மத்தியில இருந்தாலும், அவங்க என்ன பண்றாங்க, கடவுள் அவங்களுக்கு சொல்றாரு, "கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசஸ்தலத்தில் பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க." என்ன கேட்கணும், இவங்க என்ன பண்றாங்க, வழிகள, கிரியைகள் எல்லாம் என்ன கடவுள் என்ன சொல்றாரு, கொஞ்சம் சீர்படுத்துங்க. எல்லாம் இவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, திருடுறாங்க, கொலை செய்றாங்க, விபச்சாரம் பண்றாங்க, பொய் ஆணையிடுறாங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுறாங்க, அந்நிய தேவன பின்பற்றுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, எல்லாம் பின்பற்றிட்டு எல்லாம் பண்ணிட்டு, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே நீங்கள் எனக்கு முன்பாக நின்று, இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்கு விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம். எத்தனை வாட்டி என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் வருது பாருங்க. என்ன சொல்றேங்க, நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தும் நீங்கள் கேளாமலும், நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால். நான் இந்த செய்திங்க நான் நெறைய வாட்டி சொன்னேன் நீங்க கேட்கல. அதனால என்ன பண்ண போறேன், உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கடவுளுடைய மகிமை இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணல, நெறைய பாவம் செய்றாங்க. கொலை செய்றாங்க, விபச்சாரம் செய்றாங்க, திருடுறாங்க, பொய் ஆணையிடுறாங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுறாங்க, மற்ற தேவன வணங்குறாங்க. இதெல்லாம் செய்வதனால கடவுள் என்ன சொல்றாரு, உங்களை தள்ளி போடுவேன். ஆனா சாலமோன் ராஜாக்கு அப்புறம் நிறைய ராஜாக்கள் ஆண்டாங்க. அப்புறமா தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. எரேமியா தீர்க்க தரிசனம் உரைச்சார். என்னது? தள்ளி போடுவேன். அதான் எரேமியா இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 7வது அதிகாரத்துல. ஆனா என்ன சொல்றாரு, எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலயும் 2 பகுதி இருக்கும். ஒண்ணு வந்து வருகிற நியாய தீர்ப்பை குறித்து, அதுக்கப்புறம் தேவன் வந்து ஒரு ரெஸ்டரேஷன், காட் வில் ரெஸ்டோர், ஒரு உடன்படிக்கை பண்ணுவார். மறுபடியும் அவர்கள் தேவனா இருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். உறவு. இதுதான் உடன்படிக்கையின் வார்த்தைகள். நான் அவர்கள் தேவனா இருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். ஜனம் அப்படின்னா என்னது? உறவு. நான் அவர் இதுதான் கவனன்ட் லாங்குவேஜ்ன்னு சொல்றோம். தேவன் தாவீதோடு என்ன பண்றாரு? உடன்படிக்கை செய்றார். சாலமோன பத்தி சொல்லும்போது சொல்றாரு, நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன். அவன் எனக்கு குமாரனா இருப்பான். உறவு, உறவு. எசேக்கியேல் 10வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எசேக்கியேல் ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். அதுல என்ன நடக்குது? தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆலயத்தை விட்டு போகிறத அவரு காண்கிறார். இருந்தாலும் கூட நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்நாட்களில் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். ஏசாயா இதுக்கு முன்னாடியே என்ன பண்றாரு? தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். சொல்றார், ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு தீர்க்கதரிசி போய் சொல்றார், அக்காலத்தில் ஏதோ ஃபியூச்சர்ல கடவுள் என்ன பண்றார்? உடன்படிக்கை. நான் அவர்கள் தேவனா இருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். இதுதான் உறவு. தேவன், ஜனம், உறவு. இதுதான் தீர்க்கதரிசன புஸ்தகம். அதேபோல நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பாவம் செய்றதுனால அவங்க அடிமைகளாக சிறைபிடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தது. தேவன் அவர்கள் மத்தியில வாசம் செய்றார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுக்கு பிடிக்காத அருவருப்புகளை எல்லாம் செய்றார்கள். அதனால தேவன் அவர்களை துரத்தி விட்டார். தேவன் அவர்களை